ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அந்த நாள் ஞாபகம் பகுதியில் சினிமா ஆய்வாளர் கலைமாமணி அவர்களை சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே, எப்பயுமே அந்த பாட்டு கேட்கக்கூடியது ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும். அதில் டிஆர் மகாலிங்கம், சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் வரலட்சுமி. இப்போ இந்த எஸ் வரலட்சுமி பற்றி தான் உங்ககிட்ட கேட்கப்பேன். ஏன்னா அவங்களுடைய நூற்றாண்டு விழா. சார், அவங்க எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க சார்? எஸ் வரலட்சுமி அப்படிங்கிற பாட்டை பற்றி தான் நீங்கள் முதல்ல கேட்டீங்க. பாட்டை சொல்லி தான் என்கிட்ட கேட்குறீங்க. எல்லாருக்கும் அதுதான் ஞாபகமாக இருக்குது. அதை எஸ் வரலட்சுமி அவர்களே என்னிடம் கூறிய ஒரு வார்த்தையோடு தொடங்குகிறேன். எஸ் வரலட்சுமி என்னிடம் கூறினார்கள், எம்ஜிஆர் என்னிடம் கேட்பார், உங்ககிட்ட ஒன்று இருக்கே அதை எங்கிட்ட கொடுத்துரு என்று கேட்பார். அது எதை கேட்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது சொல்வார், உன்னுடைய சங்கீதம், உன்னுடைய சங்கீத ஞானம் அதை எங்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு எம்ஜிஆர் சொல்லுவார்னு சொல்லுவார். இப்படி இந்த மாதிரி எம்ஜிஆர்னு இங்கே பார்க்கும்போது நாமெல்லாம் பார்க்குற எம்ஜிஆர் ஒரு எம்ஜிஆர். அதே எத்தனையோ 60 பார்த்துருப்போம், 70 பார்த்துருப்போம், எல்லாம் பார்த்துருப்போம். ஆமாம். ஆனால் அந்த எம்ஜிஆர் பிறந்தது 1917. அப்படிப்பட்டவர் தன்னுடைய 10 வயசு 15 வயசு 20 வயசுலலாம் என்ன சங்கீதம் கேட்டிருப்பார் காதில் அப்படின்னு பார்த்தா, அந்த காலத்து சங்கீதம் என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்ல கர்நாடகமெல்லாம் இருந்தது. அவர் நாடகத்தில் நடித்தவர்கள். அந்த காலத்தில் நாடக சங்கீதமும் நாடகமும் ஒன்று பிணைந்து தானே சார்? சபாஷ் சபாஷ், கரெக்ட். அது இவர் நம்ம சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதி பல பேர் கற்றுக் கொடுத்த அந்த நாடக பாணி, அந்த பாங்கில் தான் வந்தவர்கள். அவர் நீங்கள் சொன்ன மாதிரி நாடகத்திலையும் பாடலாம் தெரிஞ்சவர். நாடக பாடல்களை மீறி அந்த கர்நாடக இசை அதிலெல்லாம் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் அவர் தேடி போய் கேட்டு கேட்டு சுகம் பெறக்கூடியவர். கடைசி லைஃப்பில் அதெல்லாம் அவருக்கு அவரை வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் இல்லையா, அவர் வள்ளல். ஆனால் அந்த கர்நாடக சங்கீதம் வள்ளல் மாதிரி அவருக்கு ஒரு இன்பத்தை அள்ளி கொடுத்தது. அப்படிப்பட்டவர் நம்ம வரலட்சுமியை கேட்டு உன் சங்கீதத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்டார். அப்படின்னா அந்த வரலட்சுமி சங்கீதத்தை வச்சு நீங்கள் சொன்னீங்க, தஞ்சை பெரிய கோவில் பல்லாண்டு வாழ்கவே பாட்டை பார்த்து சொன்னீங்க. அவங்களுடைய பாட்டு பி சுஷீலா நமக்கெல்லாம் தெரியும். ஒரு 60களில் அவங்க விஸ்வநாத ராமூர் பாட்டெல்லாம் பாடி அவங்க தான் இசை ராணின்னுவாங்க. அவங்களே ஒரு பாட்டு பாடியிருக்காங்க தெலுங்கில் வரலட்சுமியோட சேர்ந்து, மகாமந்திரி திம்மரசுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் அவங்க சொல்லுவாங்க, அப்பாப்பா அப்பாப்பா அவங்ககிட்ட பாடுறதுக்கே எனக்கு பயம்னுவாங்க. ஏன்? அந்த அளவுக்கு அவங்க பாடும்பொழுது, வரலட்சுமி பாடும்பொழுது அந்த சங்கீத சுரதி கரெக்டாக வருன்றீங்க. மின்னல் மாதிரி ஒன்று தெளிக்கும். அப்படி இப்போது சுஷீலாவுக்கெல்லாம் நமக்கே அது தெரியுதுன்னா இவங்களுக்கு அட்டா அப்படின்னு நினச்சிட்டாங்க. அவங்க பாடணும்ல சேர்ந்து பாடும்பொழுது. ஆகவே அவங்களே ஆச்சரியப்பட்டு நான் அப்படின்னு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அப்படிப்பட்ட ஒரு சங்கீத வல்லமை உடையவர்கள் எஸ் வரலட்சுமி. அப்படிப்பட்டவர் எப்படி வந்தார் அப்படின்னு கேட்குறீங்க. கேட்டால் அதையும் சங்கீதத்தினுடைய சமாச்சாரத்தை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நீங்கள் எப்படின்னு அவங்களுடைய பிறந்தது அதை பற்றி நீங்கள் நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா? அதான் எப்படி வந்தாங்கன்னா அப்படின்னா ஆதி காலத்துலேருந்து அவர் எப்படி எங்கே பிறந்தார் எப்படி இருந்து அதுவே எல்லாமே அலைஞ்சு பக்கத்தில் காக்கிநாடா பக்கத்தில் ஜெகம்பேட்டை அப்படின்னு ஒரு ஊரில் அவங்க பிறந்திருக்காங்க. அவங்களுக்கு இது அவங்க சொன்னது தான். 5 பிள்ளைகளை கடைசி பிள்ளைகளாக இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு தங்கை கூட பின்னாடி இருந்ததுன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. அது யாருன்னு எனக்கு தெரில. அதுக்கப்புறம் பிறந்ததான்னு புரியல எனக்கு. ஆராய்ச்சிக்கு இவ்வளவெல்லாம் இருக்குது. அப்படி 5 பேரில் இருக்கும் பொழுது அவங்களுடைய அம்மாவுடைய அக்காவுக்கு குழந்தைகள் இல்லை. பாருங்க, ஒருத்தருக்கு குழந்தை பிறந்துக்கிட்டே இருக்குது, ஒருத்தருக்கு அவங்களுக்கு 5 பொண்ணு. ஆமாம், கூட வரலட்சுமி கூட பிறந்தவங்க எல்லாமே பொண்ணு, பெண்கள். அப்படி இருக்கு, அண்ணன் கிடையாது. அவங்ககிட்ட போனாங்க. இப்போ அவங்ககிட்ட போயிட்டு அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய பெரியப்பா ரங்கப்பா நாயுடு அப்படிங்கிறவர் அவங்கள பற்றி ரொம்ப பெருசாக சொல்லுவாங்க. அவர் எப்படின்னா நிறைய சலுகை கொடுப்பார். எனக்கு சின்ன குழந்தைக்கு நிறைய சலுகை கொடுப்பார். ஆனால் அந்த இசை பயிற்சியில் மட்டும் கொஞ்சம் கூட தாட்சியம் காட்ட மாட்டார். 4 மணிக்கு எழுப்பி விட்ருவார். 4 மணிக்கு எழுப்பி விட்டு இப்போ சரி 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 க பாடணும்ல, சரளி வரிசை. அங்கே சரளி வரிசையை பாடும்போது என்ன பண்ணுவாராம், ஒரு குடம் தண்ணி அதில் ஐஸை போட்டுருவாராம்.
இப்போ இந்த காலத்தில் ஐஸு போடலாம், அந்த காலத்துலலாம் ஐஸ் எங்கே போகிறது? ஐஸுக்கு எதை சுற்றி வச்சுருப்பானோ அவங்க சொன்னது தான் நான் சொல்கிறேன். ஐஸை போட்டுருவாங்க, போட்டு அதை கட்டி பிடிச்சிக்கணும். அதை பாடும்பொழுது என்ன வரும்னா அந்த சின்ன ஒரு சிலிப்பு வருது இல்லை, அதெல்லாம் அதில் ஒரு பெக்யூலியர் பியூட்டி, தப்பாக போகிறதுக்கு விட மாட்டார். அதே நேரத்தில் அந்த சிலிப்புனால ஒரு சின்ன அசைவுகள் கிடைக்கும். இப்படிலாம் கிடைச்சி அவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், எனக்கு 50 வர்ணங்கள், ஒரு வர்ணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ராகம் இருந்ததுன்னா அந்த ராகத்தினுடைய முழு உருவத்தையும் அதனுடைய பற்பல தன்மைகளையும் காட்டக்கூடியதான் ஒரு வர்ணம். 50 வர்ணங்கள், 50 கிருதிகள் எனக்கு கற்றுக் கொடுத்தார் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் எப்போ? இவங்களுக்கு 9-10 வயசு உள்ளே. அப்போது அந்த அளவுக்கு அவங்க சங்கீதம் படித்தவங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால், கே சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய அந்த 30களில் எம்கே தியாகராஜ பாகவதருடைய முதல் படத்தை எடுத்தவர், அவர் பவழக்குடி எடுத்தவர். கே சுப்பிரமணியம் தமிழ் சினிமாவின் தந்தை. அவர் பல பேர் மறந்துட்டாங்க அவரை, ஆனால் அப்படி சொல்லலாம் அவரை. அப்படி இருக்கக்கூடியவர் அவர் என்ன பண்ணார், பாலயோகினின்னு எடுத்த ஒரு படத்தை தெலுங்கிலையும் எடுக்கிறதுக்கு ராமபிரம்மம்னு பின்னாளில் தெலுங்கில் பெரிய ஆள். அந்த ராமபிரம்மம் இவருக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கிட்டு அந்த பாலயோகினை தெலுங்கில் எடுத்தார். அதில் சில குழந்தைகள்லாம் வரும், சிறுமிகள்லாம். அதில் தான் முதல்ல சேர்த்து விட்டார். மெட்ராஸுக்கு வந்தாப்புறம், சென்னைக்கு வந்தாப்புறம் அது நடந்தது. அதன் பிறகு அந்த தெலுங்கில் அதை பார்த்துட்டு தன்னுடைய சேவாசதனம் அப்படிங்கிற படத்தில் அவர் இவங்களை நல்ல ஒரு பாத்திரத்தில் நடிக்க வச்சார். அந்த நீங்கள் சொல்கிற அந்த படமும் கூட அந்த காலத்தை மிக பேசப்பட்ட படம் சொல்கிறாங்க. ஏன்னா குழந்தை திருமணம் பற்றி, பால்ய விவாகம் பற்றி. அது வயதான ஒரு பிராமணர் ஒரு இளம் பெண்ணை திருமணம் செய்து கொள்கிறார். அதில் எஃப்ஜி நடேஷ ஐயர் அப்படின்னு ஒரு பெரியவர். அவர் தான் எம்கே தியாகராஜ பாகவதரை முதல்ல நாடகத்திலேயே நடிக்க வச்சார் 10 வயசில். அப்படி அவருடைய நாடகங்களை பார்த்து தான், ஏன்னா அவருடைய நாடகங்களில் பெரிய பெரிய கனவான்கள் எல்லாம் நடிப்பாங்க. அவரே பெரிய ரயில்வேஸில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அந்த எஃப்ஜி நடேஷ் ஐயரை ஒரு முக்கியமான பாத்திரத்தில் நடிக்க வச்சவர் கே சுப்பிரமணியம். அதை யார் கல்யாணம் பண்ணிக்கிறார்? கே சுப்பிரமணியம், எஃப்ஜி நடேஷ் ஐயர், அந்த வயதான முதியவர். அந்த படத்தில் அவள் எம்எஸ் சுப்பலட்சுமிங்கிற இளம் பெண்ணாக நடிக்கிற சுமதின்னு பேர் நினைக்கிறேன். அந்த பெண்ணை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். இந்த எம்எஸ் சுப்பலட்சுமின்னா இது திருப்பதியில் அவங்க பாரத ரத்னா வாங்கினவங்க. அவங்க தானே சொல்கிறீங்க? எம்எஸ் பாட்டுக்கு ஒரு சுப்ரபாதன். அதாவது திருப்பதியில் ஏழுமலையான எழுப்பக்கூடிய பாட்டு பாடினோம் அவங்க தானே சார்? அவங்க தான். சரி, நேரு சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க. நேரு சொன்னார், வாட் ஆம் ஐ, a mere prime minister, ஓகே சார், in the face of the queen of music அப்படின்னு சொன்னார். பிரதமராக இருந்தவர் இன்னைக்கு சொன்னாருன்ற அது ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா தான் அதுக்கு இது ஹீரோயின். அப்போது அந்த அம்மாவினுடைய பாத்திரம் என்ன அப்படின்னா, கணவனுடைய சந்தேகம் அதெல்லாம் ஒரு பக்கம் துன்பம், கணவன் வயதான முதியவன் அது ஒரு துன்பம், கணவன் இவங்களுடைய நாத்தனார் கணவனுடைய தங்க ஒரு குண்டம்மா அது எல்லாத்தையும் தின்னுட்டு இவங்க மேலே எல்லா பழியும் போட்டு இவங்களை சித்திரவதை செய்கிற மாதிரியான பாத்திரம். அப்போது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு தாசி குலத்தில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ராம் பியாரின்னு அந்த காலத்தில் நடித்தாங்க ஒரு அம்மா. அவங்க ஹைதராபாத்தில் பிறந்தவங்க. இந்த ராம் பியாரி அந்த காலத்தில் 30களில் சொல்லணும்னா அவங்க ஒரு கனவு கன்னின்னு சொல்லலாம் அவங்கள, ராம் பியாரி. அந்த ராம் பியாரி பக்கத்தில் கமலேஷ் குமாரியோ ஒரு பேர் அப்படி இருந்து அவங்களுடைய மகளாக எஸ் வரலட்சுமி நடித்து தன்னுடைய பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த இளம் மனைவியை அவர் அவ்வப்போது விளையாடுவதற்கு பார்க்க வருவது போல் ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தில் ஒரு காட்சியில் 2 காட்சியில் ஒரு 4-5 நல்ல காட்சிகள் இவங்களுக்கும் எஸ் வரலட்சுமிக்கும் எம்எஸ் சுப்பலட்சுமிக்கும் இருக்கிற மாதிரி இருக்குது. 2 பேருக்கும் நட்பு ஏற்படுகிறது. அந்த நட்பு என்ன நட்பு சார்? ஒரு குழந்தை, பக்கத்து வீட்டு குழந்தை, அந்த பக்கத்து வீட்டு குழந்தைக்கு நல்ல மனசு, தின்பண்டங்களை அவள் அம்மா தாசி குலத்தில் இருந்தாலும் அவருக்கு நிறையா பணம் வருது, நிறையா பேர் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி இருக்கிற நபர்கள் அவங்களுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுப்பாங்க போல் இருக்கு. அதையெல்லாம் எடுத்துன்னு வந்துடும் இந்த இவங்கள்ட்ட கொடுக்குறதுக்கு. அதை கொடுத்துட்டு அவங்க வந்தோடனே அதை பார்ப்பார் அவள் ஹஸ்பண்டு, யாரையோ இந்த தாசி வீட்டிலேருந்து எடுத்துன்னு வந்து ஸ்வீட்டில் தூக்கி அப்படிலாம் பண்ணுவார். இது போன்ற காட்சிகள்லாம்
வரலட்சுமிக்கு இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வரலட்சுமியே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், சதாசிவம் அவர்களும் வருவார் இந்த ஷூட்டிங்க்கு. அப்போ அவங்க கல்யாணம் ஆகலை, 1938. யார்? சதாசிவத்துக்கும் MS சுப்புலட்சுமிக்கும் அப்போ கல்யாணம். அப்பனா வேற என்ன வருவாங்க? அவங்களுக்கு வந்து மேனேஜர் மாதிரி இருந்து மேனேஜர் மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. நீங்க என்ன வேணா சொல்லிட்டுங்க, என்ன மாதிரி இந்த மாதிரின்னு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த வரலட்சுமியை வந்து பாட கப்பாராம். கேட்டுட்டு அப்போ சுப்புலட்சுமி சொல்லுவாங்களாம், இந்த பொண்ணு பாட்டுனாலே மிகப்பெரிய புகழ் பெறும், இது வந்து மிக ஒரு இது கிடைக்கும் இதுக்கு, இந்த பொண்ணுக்கு அப்படின்னு வரலட்சுமியே சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க இருக்கும் பொழுது பல படங்கள் இப்படி ஷூட்டி. ஆனால் ஒன்று சொல்கிறேங்களுங்க உங்கள்கிட்ட, வரலட்சுமி என்னிடம் மீண்டும் மீண்டும் சொன்னது, தம்பி நான் சின்ன பொண்ணு, அப்போது மெல்லிசாக இருப்பேன், பல்லு மட்டும் இவ்வளோ பெருசாக நீட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு தன்னை பற்றிய ஒரு தன்னை அழகாக இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், சுட்டிகையாக இருப்பேன், நான் எல்லாத்தையும் புரிஞ்சுப்பேன், சங்கீதத்துலேயோ சூட்டிகை அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு நான் பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக இருப்பேன், கோச்சுக்காரு தம்பி அப்படின்லாம் அவங்க சாப்பிட்டா பேசி அவங்க நடந்துப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு சாதாரணமாக இருக்கேன் என்னை பார்க்குறதுக்கு அப்படின்லாம் நடித்தாங்க. ஆனால் அப்படியே அவங்களுக்கு போக போக பல படங்கள் வந்து கதாநாயகி வேஷமும் வந்தது. சரி, சின்ன குழந்தையில இருந்து நடிச்சிட்டு அப்படி பேபி அப்படி. ஆமாம். சரி, அவங்க கதாநாயக உயர்வதற்கு எந்த மாதிரி படங்கள்லாம் அவங்களுக்கு கை கொடுத்தது? திருப்பு முனைன்ட்டு ஏதாவது இருக்கணும் இல்லை சார்? சூப்பர். அதில் வரும்பொழுது அவங்களுக்கு பார்த்தா பின்னால் அவங்களுக்கும் டிஆர் மகாலிங்கத்துக்கும் ஒரு இது வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதில் சத்தி முரளின்னு ஒரு படம் 40, இவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போது சொல்கிறேன், படிப்படியாக காட்டுறேன். அதில் இருக்கும்பொழுது சத்தி முரளியில் இவங்க தான் அந்த இளம் கதாநாயகி, டிஆர் மகாலிங்கம் தான் இளம் கதாநாயகன். இவங்களுக்கும் பின்னால் வரக்கூடிய இதுக்கு ரெண்டு பேரும் இளைய சிறுவராகவும் சிறுமியாகவுமே சந்தித்து விட்டார்கள். அப்படிலாம் நடந்த பிறகு சில படங்கள்லாம் அவங்களுக்கு கிடச்சிது. இது அப்புறம் அந்த மகாலிங்கம் கனெக்ஷன் அப்புறம் வரேன். அவங்களுக்கு வந்து 1944, இவங்க பிறந்தது 25, 40 19 வயசு. அதில் ஜெகதல பிரதாபன் அப்படின்னு ஒரு படம், அது வந்து PU சின்னப்பா நடித்தது. அந்த PU சின்னப்பாவுக்கு அந்த படத்தில் 4 ஜோடிகள் மாதிரி இருக்கும், 4 பேர். முக்கியமான MS சரோஜினின்னு ஒரு அம்மா வரும், அதோட UR ஜீவரத்னம், TA ஜெயலட்சுமி ஒன்று வரும், இவங்க வரலட்சுமி, இந்த இவங்க. ஸோ அது மிகப்பெரிய வெற்றி படம். இப்போது நீங்கள் பாட்டும் நானேன்னு பார்க்குறீங்க இல்லையா, திருவிளையாடலில் ஒரே நபர், எல்லாரும் ஃப்ளூட் வாசிக்கிறவரும் அவர் தான், மிருதங்கம் வாசிக்கிறது அவர் தான், வீணை வாசிக்கிறது அவர் தான். ஆமாம், அதெல்லாம் ஜெகதல பிரதாபனில் PU சின்னப்பா பண்ணியாச்சு. அந்த மாதிரியான வெற்றி படம் அது. அந்த வெற்றி படத்தில் இவங்க நடித்தாங்க. அதுபோலேயே இப்படி அடுத்தது வந்து 1947 மிக பிரபலமான சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ்னுடைய 1000 தலை வாங்கிய அபூர்வ சிந்தாமணி. அது யாருன்னா VN ஜானகி, அதாவது எம்ஜிஆர் ஒய்ஃப். ஆமாம். ஆனால் அவங்களுக்கு ஒய்ஃப்னா என்னென்னா, அவங்க வந்து ஒரு மந்திரவாதி சொல்ல கேட்டு ராஜாக்கள் வர்றவங்களுடைய தலையை வாங்கணும், இதுதான் அவங்களுடைய வேலை. காதல் அதில் இவங்களுக்கு அமையலை. காதல் ஜோடி அந்த தலை வாங்கிய சிந்தாமணிக்கும் அவர் தோழியாக அமர்ந்தவர் இவர் செங்கமலம்னு நினைக்கிறேன். அந்த அவங்களுக்கும் PS கோவிந்தன் அந்த காலத்தில் ஒரு ஹீரோவாக இருந்தார். PS கோவிந்தனை இப்போ வந்து என் தங்கைங்கிற படத்தில் பார்க்கலாம். எம்ஜிஆர் நடித்த என் தங்கை யூடியூப்லலாம் இருக்குது, அதில் PS கோவிந்தனை பார்க்கலாம். அந்த PS கோவிந்தனும் அவங்களும் வச்சு காதலாகினேன்னு ஒரு பாட்டு பாடினாங்க, சூப்பர்பாக ஹிட் ஆச்சு. அந்த மாதிரி பாட்டெலாம் வந்து அவங்களுக்கு அதுக்கு ஒரு நல்ல பேர் வந்து, ஒரு ஹீரோயின் மாதிரியாக இருக்கிறவங்க இவங்க. போஜன் அப்படிங்கிற படத்தில் திருப்பி PS கோவிந்தனோட அவங்க ஹீரோயினாக நடித்து பாட்டலாம். போஜன்னு தமிழ் படமா தெலுங்கு படமா? தமிழ் படம். போஜன்கிற படத்தில் நடிச்சாங்க. பேர் கேட்ட தெலுங்கு இது மாதிரி. ஆமாம். போஜன் போஜன் அப்படின்னா போஜ ராஜான்னு ஒருத்தர் இருந்தார், அவருடைய கதையில் போஜன் அப்படின்னு பேர். அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு படம் நவஜீவனம்னு ஒரு படம். இது உங்களுக்கு கண்ணாம்பா தெரியும்ல? ஆமாம்.
கண்ணாம்பானுடைய ஹஸ்பண்ட். ஆமாம், அவருக்கு பேர் கேபி நாகபூஷணம். யாருக்கும் தெரிய வேண்டியதில்லை. என்ன மனோகரா படத்தில் ஆமாம் அந்த வசனம் பேசி இது அப்போ கொதிஞ்சு எழுப்பாங்க பாருங்க அந்த இது. ஆமாம், அதுக்கு முன்னே கண்ணகியா கூட அவங்க நடிச்சிருக்காங்க. கண்ணகியா 42 ஆமாம், விஜயகுமாரி நடிக்கிறதுக்கு அப்புறமா அவங்க தான் முன்ன ஓகே நடிச்சாங்க. அவங்களுடைய ஹஸ்பண்ட் அவர் வந்து நாகையா கண்ணாம்பா சீனியர் ஜோடி. அடுத்த ஜோடி வரலட்சுமி ஸ்ரீராமன். அந்த காலத்தில் ஒரு ஹீரோ இருந்தார் ஸ்ரீராமன். சிவாஜிக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு. சிவாஜியோட பழனிங்கிற படத்துலலாம் நடிச்சிருப்பார். இந்த மாதிரி இருக்கிற ஸ்ரீராமும் இவரும் ஜோடி நவஜீவனம் அப்படிங்கிற படங்கள்லாம் அது ஒரு புரிய ஒரு இதெல்லாம் சொல்லித்து ஐடியாஸ் எல்லாம் சொல்லித்துன்னு வாங்க. இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கும்பொழுது தான் 48-9 அந்த டைமில் இவங்க ஒரு சிறந்த ஒரு கதாநாயகி என்று வருகிற பொழுது டிஆர் மகாலிங்கமும் இவர்களும் ஒரு பிரபலமான மிகவும் பேசப்பட்ட ஒரு பெரிய ஜோடி அப்படிங்கிற ஒரு நிலை உருவானது. ஓ, டிஆர் மகாலிங்கம். அப்போ உங்கள்ட்ட சொன்னேன்னா சதி முரளியில் சின்ன ஹீரோயின் வரலட்சுமி, பெரிய சின்ன ஹீரோ டிஆர் மகாலிங்கம். 40 சந்திக்கிட்டாங்க. திருப்பி 50களினுடைய தொடக்கத்தில் அவங்க 2 பேரும் பார்த்தா அப்படியே அந்த பழைய நினைவுகளோட ஒரு பெரிய இளம் ஜோடிகளாக சங்கமித்து விடுகிறார்கள். எப்படி கமலஹாசன் ஸ்ரீதேவி மாதிரி அப்போ அப்படி ஆயிடுறாங்க அவங்க. ஜெயலலிதா எம்ஜிஆர் மாதிரி. அப்போ என்ன ஆயிடுறாருன்னா பத்மினி சிவாஜி மாதிரி அப்படி மாறின்னு சொல்லலாம். ஆனால் அந்த மாதிரி சரியில்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் ஓ இவங்க எதிரில் அது மாதிரி இல்லை. அப்படி இல்லை. அதை வந்து டிஆர் மகாலிங்கம் என்ன பண்ணார், ஒரு நல்ல படங்கள்லாம் நடித்து பெரிய டாப்புக்கு போயிட்டார். இவர் தான் நம்பர் 1 ஹீரோன்னு. அவர் கட்டக்குரல் தானே சார் டிஆர் மகாலிங்கம்? கட்டைன்னு சொல்லக்கூடாது, 7 கட்டையில் உச்சத்தாய் பாடக்கூடியவருன்னு சொல்கிறேன். பட் கட்ட குரல்னு எதுக்கு சொல்லுவாங்கன்னா அப்படி இல்லை சார். நான் அந்த சங்கீத கர்நாடக சங்கீதத்தில் அந்த 7 கட்டை வச்சுட்டு அதனால கட்டைன்னு சொல்றேன். 5 கட்டை 6 கட்டை 7 கட்டை. ஆமாம், அதனால சொன்னேன். அதில் இப்படி சொல்லும் பொழுதுங்க அவர் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்த அப்புறம் அவரே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஓ, அவர்களுடைய பணம் கொட்டிச்சு, அதனால் ப்ரொடியூசர் ஆகிட்டார். ஆமாம், படம் விட்டு சுகுமார்னு தன்னுடைய பையனுடைய இதில் தான் அவருக்கு ஹிட் ஆச்சுன்னு சொல்லிட்டு பையனுக்கு சுகுமார்னு பேர் வச்சுருந்தார், எடுத்தார். அதில் எடுத்த படங்கள் ஒன்று வந்து மச்ச ரேகை, மச்ச கண்ணி மச்ச ரேகை, மச்ச ரேகை. ஸோ வரலட்சுமியும் டிஆர் மகாலிங்கமும் ஒரு மனதளவில் இணைந்த போது அவர் எடுத்த படங்கள் எல்லாத்துலேயும் 2 பேரும் ஜோடியாக நடித்தாங்க. மனதளவில்னா அவங்க 2 பேருக்கும் ஒத்து போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில், மனதளவில் தானே, வேற எந்த இது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது அவங்க வந்து மச்ச ரேகை அப்படிங்கிற படம் முதல் படம் அவர் எடுத்தது. அந்த மச்ச ரேகையெல்லாம் வித்தியாசமான கதை அமைப்பெல்லாம் கொண்ட படம், பேரே வித்தியாசமாக இருக்குது. அதன் பிறகு மோகன சுந்தரம், இதெல்லாம் வந்து அந்த காலத்தினுடைய துப்பறியும் நாவல்கள், அதில் வந்து இருக்கிறது கொலை, அது மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி படங்களில் இது இந்த படம் எப்போ வந்தது? நல்ல கேள்வி. முதல் படம் 1950 வந்தது. அதன் பிறகு வந்து பார்த்தா சின்னதுரை அப்படிங்கிற ஒரு படம் 52 வந்தது. மோகன சுந்தரம்னு நான் சொன்னேன், 51 துப்பறிவு மாதிரி எப்போ வந்ததுன்னு சொல்கிறேன். 51. ஏன்னா அதுக்கு முன்னே ஒரு கட்டத்துக்குள்ளே தான் தமிழ் சினிமா சுற்றிட்டு இருந்தது. அப்படி புராண கதைகள், ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சமுதாய பற்றி எந்த இதுவுமே இருக்காது. நீங்கள் புலனாய்வு கதை சொன்னீங்கன்னு அதனால எனக்கு சந்தேகம். நல்ல கேள்வி தான். ஆனால் ஒரு மாற்றம் நாடக உலகத்தில் முன்னாடியே வந்து சதி லீலாவதின்னு அதை வந்து மாற்றினது இசிய அண்ணா, இந்த திராவிடர்கள் அதிகமாக சினிமாவுக்குள் வந்த பிறகுதான் இந்த மாற்றம் வந்ததுன்னு சொன்னாங்க. அதனால கேட்குறேன். இந்த மாதிரியா பொத்தாம் பொதுவாக சொல்லக்கூடாது. இல்லை, சொல்றது தான் சொல்ல. நீங்கள் சொல்லிட்டேங்க. அந்த மேனகான்னு ஒரு படம் 1935 வந்தது. அதுவே இந்த மாதிரியான ஒரு சமூக கதை தான். சரி சார், ஓகே. மேனகா இப்போ ஆகவே இப்படிப்பட்ட படங்கள்லாம் அவர் எடுத்து ஒரு 4 படம் அவங்க வந்தாங்க, 2 சேர்ந்து நடித்தாங்க. ஒரு 2 வருஷத்துக்குள்ள படம் ஓடிச்சா ஊத்திக்கிச்சா. அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக டிஆர் மகாலிங்கம் வந்து அந்த மஞ்சள் காகிதம் காமிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது இன்சால்வெண்ட். ஆமாம், அப்படின்னு. சரி, இந்த படம் ஃபுல்லாக எஸ் வரலட்சுமிக்கோசரம் எடுத்தாரா? அவர் எது எடுத்தாரு நீங்கள் சொல்கிறத பார்த்தா அப்படிதான் தெரியுது சார். ஐயா, எது
இந்த எஸ் எது எது அந்த படம் அது எஸ் வரலட்சுமிக்காக வரலட்சுமி சரி சரி சார் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 4 படம் எடுத்தாருன்ட்டு ஓட்டாண்டி ஆயிண்டார். அப்போனா இந்த 4 படமும் எஸ் வரலட்சுமிக்காக டிஆர் மகாலிங்கம் எடுத்தாரா? இல்லை எஸ் வரலட்சுமிக்காக எடுத்தாரா? இல்லை நீங்கள் மனதளவில் அப்படி அப்படின்னா உடல் அளவில் இல்லை. இல்லை அவங்க ரெண்டு பேரும் அவர் தனக்காகவும் தான் எடுத்துக்கிட்டார். தானும் வந்து பெரிய ஹீரோவாக இன்னும் கண்டினியூ ஆகணும், தனக்கு வந்து நல்ல ஒரு பணம் வரணும் அப்படி இல்லை சார். ஏதாவது மோகத்தில் தாகத்தில் அப்படி இருந்தால் தான் இருக்கிற காசெல்லாம் செலவழிப்பா. அதாவது மண் பெண் இந்த ஆசையே இருக்கக்கூடாது, அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். அப்போனா இந்த டிஆர் மகாலிங்க்கு பெண் ஆசை வந்துருச்சு, அதனால் அவரும் ஓட்டாண்டி ஆகிட்டார், மஞ்சள் காகிதம் வாங்கிட்டார் காட்டுற மாதிரியான ஒரு நிலைமை அவருக்கு வந்து. ஆனால் டிஆர் மகாலிங்கத்தை பற்றி சொல்லும்பொழுது என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் ஒரு விதமான யோகம் இருந்தது. எந்த யோகம்னா நல்லதுன்னு மட்டும் இல்லை, அது என்ன யோகம் இருந்ததுன்னா, இப்படியே போய் மேலே ஏறுவார், மேலே ஏறி போய் கீழே விழுவார், கீழே விழுந்தாலும் அங்கேயே இருக்க மாட்டார், திரும்பி மேலே போயிடுவார், திருப்பி கீழே போவார், இப்படி அப் அண்ட் டவுனாக இருந்தது அவர் ஒரு பீனிக் பறவை. ஜெயலலிதா சொன்ன மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஆமாம், தோப்பார் ஜெயிப்பார் எழுந்துப்பார், அது மாதிரி ஒரு பீனிக் பறவை தான். ஆனால் டபுள் எல்லாம் நல்லா தான் இருந்தார். நீங்கள் இப்போ மஞ்சள் நோட்டீஸ் வாங்கிட்டாருங்க, அது மற்றவங்களுக்காக, அது மற்றவங்களுக்கெல்லாம். இப்போ ஒரு படம் அல்வா கொடுக்கறதுக்கு, கடன் வாங்கிட்டவங்களுக்கு அல்வா கொடுக்கறதுக்கு இப்படி ஏன் எல்லாரும் மஞ்சள் காகிதம் காட்டுவான்? இனிமே என்னால் கடனை என்னால் அடைக்க முடியாது, அதனால வரக்கூடிய நஷ்டம் என்னன்னு கேட்டால் எந்த வங்கியிலையோ எதுலேயுமோ கடன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இவன் திவாலான மனுஷன்னு தெரியும் அவனுக்கு. அந்த விதமாக அதாவது அந்த நிதி கொடுக்கக்கூடியது வாங்கக்கூடிய லெவலில் அவனை ஒரு ஜீரோ. சரி சார், சரி விஷயத்துக்கு வருவோம் சார். ஆனாலும் அவர் அதுக்கு பிறகு என்ன ஆனார்னா, இங்கே சென்னையில் இங்கே ராயப்பேட்டை போகிற வழியில் பெரிய பங்களாவில் தான் இருந்தார். இந்த படங்கள்லாம் எடுக்கும் பொழுது கடைசியில் பல கார்கள்லாம் வச்சுட்டு இருந்தார். அதையெல்லாம் விற்றுட்டு அவர் சொந்த ஊர் மதுரைக்கு பக்கத்தில் அங்கே போக வேண்டிய நிலைமைக்கு ஆகி கடைசி வரைக்கும் அவர் ஃபீனிக்ஸ் பறவையாக வந்தால் கூட மீண்டும் அங்கிருந்து தான் அவர் செயல்பட்டார் அப்படிங்கிற நிலைமை ஆகியிலிருந்து என்ன தெரியும், பெண்ணாசை கூடாதுயா நீ மண்ணில் போவியா அந்த மாதிரி. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? சரி சார், இப்போ இப்படி இருந்தவங்க, அதாவது டிஆர் மகாலிங்கம் எஸ் வரலட்சுமி மனதளவில்ன்றீங்க, உடல் அளவில் தெரியாதுன்றீங்க. அப்புறமா அவங்களுடைய லைஃப் எப்படி மாறிச்சு? ஏன்னா இவர் தான் ஓட்டாண்டி ஆகிட்டார். எப்படியுமே எந்த நடிகையும் ஓட்டாண்டியை வச்சிருக்க அவங்கள அப்படி கைட்டு விட்டு வேற ஒருத்தருக்கு பக்கம் போவாங்க. அதான் அவங்க வந்து ஏற்கனவே இவருடைய படங்களில் ப்ரொடியூசர் அப்படின்னு இந்த ஏஎல் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர், கண்ணதாசனுடைய அண்ணன், அவர் வந்து ஒரு பெரிய தயாரிப்பாளராக இருந்தார். முதல்ல விநியோகஸ்தராக இருந்தார், அதன் பிறகு பெரிய தயாரிப்பாளராக மாறினார். அவர் ஒரு புது முறையை கொண்டு வந்தார். என்னென்னா நெகட்டிவ் ரைட்ஸ்னு சொல்லுவார். படத்துக்கு எல்லாம் பணமெல்லாம் கொடுத்துருவார், ஆனால் அதனுடைய முழு உரிமையை அவர் தனக்கு வாங்கிட்டுருவார். அது அவர் கொடுக்குற பணத்துக்குள்ளே எடுத்து அதுதான் லாபம் அவங்களுக்கு. அந்த மாதிரி எடுக்கணும். அந்த மாதிரிலாம் இவர் எடுத்து அது அப்படி டிஆர் மகாலிங்கத்தோட தொடர்பில் இருந்தார் அவர். என்எஸ் கிருஷ்ணனோடையும் தொடர்பில் இருந்தார். அப்படிலாம் இருந்தவர். அப்படி ஆகவே டிஆர் மகாலிங்கத்து அவங்களுக்கு தெரியும்னா வரலட்சுமிக்கும் அவரை தெரிஞ்சு. ஆமாம். ஆகவே கொஞ்சம் காலம் செல்ல அவங்க 2 பேரும் இணைந்து விட்டார்கள். யாரு? ஏஎல் ஸ்ரீனிவாசனும் எஸ் வரலட்சுமி. அதாவது டிஆர் மங்களக்கூடியே இருந்தார், நண்பராக இதுவாக இருந்தார். ஆமாம். இவர் ஓட்டாண்டி ஆகிட்டாருன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த பக்கம் பசங்க இருக்குது, அந்த பக்கம் தாவிட்டாங்க. அந்த மாதிரி அவங்க வந்து ஏஎல் ஸ்ரீனிவாசன் கிட்ட என்னுடைய நண்பராக இருந்த முதுபெரும் பிஆர்ஓ ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு நாள் வந்து அவர் கேட்கும் பொழுது ஏஎல் ஸ்ரீனிவாசனுடைய மனைவின்னு போடலாமா அப்படின்னு, போட்டுக்கோ அப்படின்ட்டாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க அப்படி இருந்தாங்க. அதுக்கப்புறம் வெளியிலையும் நான் அந்த மாதிரி தான். இல்லை தாலி கட்டி பொண்டாட்டியா இல்லை வேற எதுவா? இது ஒரு பின்னாடி ஒரு கேஸ் வந்தது. அப்போது ஜட்ஜு கேட்டார், உங்களுக்கு 2 பேருக்கும் எங்கே கல்யாணம் நடந்தது, உங்களுக்கான கல்யாண பத்திரிகை எங்கே அப்படின்னு பின்னால் ஜட்ஜு கேட்டார். அவங்களால எதுக்கு அது பின்னாடி நாங்கள் அவர் இல்லை பின்னாடினா அது என்ன சார் புரியல. 1980 எதுக்கு கேஸு போச்சு?
அந்த கேஸை பற்றி முன்னாடியே சொல்லணும்னா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் ஏஎல் ஸ்ரீனிவாசன் அவர்கள் கண்ணதாசனுடைய அண்ணன், சொந்த அண்ணன், கூட பிறந்த அண்ணன். ஓகே. ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள், வயிற்று பிள்ளை. ஓகே. அப்படி இருந்த ஏஎல் ஸ்ரீனிவாசன் 1977ஆம் ஆண்டுன்னு நினைக்கிறேன், 76 77 நம்ம காலகட்டத்தில் அவர் திடீரென்று மறைந்து விட்டார். கண்ணதாசன் கூட அதை பற்றி ரொம்ப நான் அழவில்லை, என் இதயம் அழுதது அப்படின்னு அவர் வந்து அண்ணனுடைய மறைவை பற்றி ஒரு நல்ல கவிதை எழுதியிருக்கார். அப்படி வந்து அவர் திடீரென்று மறைந்த பிறகு அந்த அம்மா அவருடைய மனைவி முதல் மனைவி யாருன்னு கேட்டால் கண்ணதாசன் ஏஎல் ஸ்ரீனிவாசன் இவங்களுக்கெல்லாம் அக்கா, ஒரு அந்த அக்காவினுடைய பெண் அழகாமன். இவர் தான் தாய்மாமன். அவங்க அக்கா பொண்ணையே கட்டிட்டாரு. அக்கா பொண்ணை கட்டிக்கிட்டாரு. அழகம்மைன்னு பேர் அவங்களுக்கு. அவங்களாம் நகரத்தார்னு இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த நகரத்தாரில் அவங்க அக்கா வாழ்க்கப்பட்ட ஒரு கிராமம் பக்கத்தில், சிறுகூடல்பட்டியில் பக்கத்தில் ஒரு கிராமத்தில், அந்த கிராமத்திலேயே ரொம்ப அழகான அமைதியான ஒரு பெண்ணாக சொல்லுவாங்களாம் இந்த அழகம்மை அப்படிங்கிற குடும்ப குத்துவிளக்கு. எங்கள் ஊரினுடைய மழை அழகிய கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ அப்படின்னு குடும்ப குத்துவிளக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போது கேட்டாங்களாம், என்னப்பா அவன் ஸ்ரீனிவாசன் சினிமாவில் எல்லாம் இருக்கானே அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நல்லா பார்த்துப்பான் அழகம்மைய அப்படின்னு சொன்னாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனால் அழகம்மை அவங்களுக்கு வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு ஏஎல்எஸ் கண்ணப்பன், அது ஒரு பெண்ணு அப்படி பிறந்தாங்க. அதன் பிறகு என்னமோ தெரில, அவருக்கு திடீர்னு ஈஸ்வரலட்சுமியோட ஏதோ ஒரு மோகம் தாகம் வந்து மாதிரியாகி அவர் இருந்துட்டார். அவங்களுடைய வாழ்க்கை, சினிமா வாழ்க்கை முழுவதும் எங்களோடு பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.